இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறியே அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராம்மா ஒன்று. அப்புறம் ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகணும், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இவ்வளோ நெருக்கமான பழக்கம். எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் சொன்னார். ஒவ்வொரு சீரும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டண்ட் ஆன விஷயம் மாதவன் சார் மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்ல மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையை கூப்பிட்டு இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சாரினுடைய லாஸ்ட் கெட்டப் நிற்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய செஞ்சுதான், அவ்வளவு டெடிக்கேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரர், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பார்த்துடலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கள் சொல்கிறவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போகலாம். அரவிந்த் சார் இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டிலே இல்லை சவுத் இந்தியாவிலையா? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கையில் அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் அந்த பாலத்தை திறந்து வச்சார். எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும்